எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பரான ட்ராயிங்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி 3 ட்ராயிங் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ட்ராயிங் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும், சொதப்பிடுச்சு. செகண்ட் ட்ராயிங் அதை கம்பேரிசன் பண்ணும்போது செகண்ட் ட்ராயிங் நல்லா இருக்கு. எனக்கு ஃபோர்த்து ட்ராயிங்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எனக்கு. இப்போ வந்து 3 ட்ராயிங் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபோர்த்து ட்ராயிங்னா நான் ஆக்சுவலி இந்த 3 ட்ராயிங்குமே வீடியோ எடுத்தேங்க. ஒரே வீடியோவாக எடுத்தேன் 3 ட்ராயிங்குமே. அந்த ஒரு வீடியோ எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரியல, அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஃபோர்த்து ட்ராயிங் ஆச்சு போடுவோன்னு சொல்லிட்டு நான் ஃபோர்த்து ட்ராயிங் போடுறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல பிரைட் கலர்ஸ் வச்சு பண்ணுற ஒரு ட்ராயிங் தான். எனக்கு இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வரைகிறதோட இந்த மாதிரி நிறைய பிரைட் கலர், இந்த மாதிரி சீனரி மாதிரி பண்ணுறது இப்படி தான் பிடிக்குமே. ஸோ நான் அதுதான் அதிகமாக பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கலாமா. அது வந்து ஒரு லேயருக்கு நம்ம அடிச்சுக்கலாம். தண்ணி தொட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் அது நல்லா வருது. நான் நேற்று கூட ஒரு ட்ராயிங் பண்ணி வீடியோ எடுத்தேன். அது வந்து A4 ஷீட்டில் பண்ணேன். அதையும் ஏடிஎஃப்ல எல்லா வீடியோவும் டெலீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸ்டோரேஜ் ப்ராப்ளமா அப்படின்னு என்னன்னு தெரியல, பார்க்குறோம். நான் என் வாய்ஸ் கொஞ்சம் கேட்காம இருந்தால் அதுக்கு சாரியாக நானே வீடியோ எடுக்கிறேன். யாரும் எடுக்கலை, பிகாஸ் எல்லாருக்கும் வேலை இருந்துச்சுனால எடுக்க முடியல. நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து இவ்வளோத்துக்கு நம்ம எல்லோ கலர் அடிச்சுட்டு கீழே வந்து ரெட் அடிச்சு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். கிராஃப்ட் வீடியோ, பெயிண்டிங் வீடியோ அப்படி மாற்றி மாற்றி இனிமேல் நான் ரெகுலராக போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸுக்கு தான் நம்ம அடிக்கணும். நீங்கள் வேணால் ஸ்கேலை வச்சு இது போட்டுக்கலாம், கோடு போட்டுட்டு அடிங்க. ஓகே, இப்போ எல்லோ அடிச்சாச்சு, ரெட் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் அடிங்க. இந்த ஒரு மாதிரி டார்க் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அட்ராக்ஷனாக இருக்குது. பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகும். அந்த கலர் சூப்பராக இருக்கு, அந்த மாதிரி இருக்கு கலர் தான் நம்ம இதுக்கு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு நல்லா இருக்கும், அட்ராக்டிவான ட்ராயிங்காக இருக்கும். நம்ம வீடியோ கூட ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து என்னன்னா கொஞ்சம் எக்ஸாம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து இந்த டெலீட் வேற நடுவில் ஆகிடுது, எப்படின்னே தெரியல. நடுவில் வீடியோ போடுறதெல்லாம் டெலீட் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டெலீட் ஆகாமல் வரும். ஓகே, இப்போ வந்து க்ரீன் அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஆரஞ்சு அடிக்கணும். ஆரஞ்சு அடிக்கணும். நான் கொடுத்துருக்க கலர் ஃபார்மேஷன்லேயே நீங்கள் கலர் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு கலர் ஃபார்மேஷனில் அடிக்காதீங்க. வேறு கலர் ஃபார்மேஷன்னா ரெட் இங்கே எல்லோ அக்கா அப்படி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வராது. மித்த ட்ராயிங்னா ஓகே. இது வந்து நான் அடிச்சிருக்க இந்த ஃபார்மேஷன்லேயே நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக வரும். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த ஃபார்மேஷனாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சல அந்த பெயிண்டிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கலரை மாற்றி அடிச்சுக்கலாம். ஆனால் இதில் கலர் மாற்றி அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா அது வந்து நல்லா வராது. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளூ, நேவி ப்ளூ இல்லாமல் லைட் இந்த ஸ்கை ப்ளூன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ப்ளூ வச்சுக்கலாம். இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துக்கு வேற கிரையான்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கிரையான்ஸ் ஆயில் பெஸ்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. பெயிண்ட் தான் நல்லா இருக்கும். ஆயில் பெஸ்டலும் நல்லா இருக்கும், பட் அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங் ஆகாது. பெயிண்ட் அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங் அது நம்மளுக்கு கிடைக்காது. பெயிண்ட் ப்ரஷ்ஷு வந்து இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா வராது. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கார்ட்டூன்ஸோட இந்த மாதிரி சீனரி வரைகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கார்ட்டூன் வரைகிறதுனால பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், இதுதான் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். பெயிண்ட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெயிண்ட்டை பார்த்தோன்னே நான் அட்ராக்ட் ஆகிடுவேன். இப்போ அத்தனை பெயிண்ட் இருக்கு. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட இருக்க பிரைட் கலர்ஸில் நான் இன்னும் ஒன்று கொடுப்பேன். என்னன்னா டார்க் க்ரீனும் ஒரு பிரைட் கலர் தான். நீங்கள் லைட் க்ரீன் கொடுத்துருக்கீங்க, இதே ஃபார்மேஷனில் கொடுங்க. அப்புறம் வேறு ஃபார்மேஷனில் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஏதாவது ட்ராயிங் காம்படிஷன் இது வைக்கிறாங்கன்னா இந்த ட்ராயிங் ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து நல்லா இதுவாகவும் இருக்கும். டைம் உங்களுக்கு இப்போ எடுத்துக்கிறது ஏன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறதுனால. அப்புறம் ப்ரெஷ்ஷும் ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பிரைட் கலரில் வந்து நான் பர்பிள் கொடுக்கலான்னு இருக்கேன். பிங்க்கு கொடுக்கலான்னு பார்த்தா ரெட் இருக்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு பர்பிள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே ஃபார்மேஷனில் கலர் கொடுங்க, வேறு ஃபார்மேஷனில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வந்து வேறு ட்ராயிங்க்கு கூட ஃபார்மேஷன் மாற்றிக்கலாம், பட் இதே ஃபார்மேஷனில் இதே கலர்ஸ் கொடுங்க, இதே ஷேட் உள்ள கலர்ஸும் கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த 3 வீடியோவையும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 1 lakh லைக்ஸ் நம்ம ஏந்திருக்கோம். 1 lakh நம்ம ஏந்திருக்கோம்னா மேக்ஸிமம் ஒரு 30 லைக்ஸ் ஆச்சு வந்துச்சுன்னா நம்ம வந்து அதையும் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது இதை வந்து நம்ம நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு ஸ்மர்ச் பண்ணிக்கணும். ஸ்மர்ச் பண்ணி ஓகே. இப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிளாக் கலர் எடுத்துருங்க. கூர்மையா இருக்கிறதோட மலைகள்லாம் கோவா இருந்துச்சுன்னா இன்னும் அழகா இருக்கும். இப்படி வரைஞ்சிட்டு இட்ஸ் லைக் இது வந்து பேசிக் ஆனவங்களுக்கு. பேசிக்காக நீங்கள் ட்ராயிங் வரைகிறீங்க, இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராயிங் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ராயிங்கு. நம்ம ஈஸியாக வரையலாம். ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் எனக்கு ஐடியா தெரியலனா இந்த ஐடியாவை எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
டிராயிங் வந்து ஒரு சூப்பரான கிரியேட்டிவிட்டி. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். பட் வந்து டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கணும். அது மாதிரி படிப்புலையும் நம்ம வந்து வச்சுருக்கணும். டிராயிங்லேயே முழு இன்ட்ரெஸ்ட்டையும் காட்டக்கூடாது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு உள்ள கலர் கொடுத்துக்கணும். ஓகே கைஸ், இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடணும். இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அதை வந்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டுறணும். அந்த ட்ரை பண்ணுற கேப்பில் நம்மளுக்கு இன்னொரு ஒர்க் இருக்கு, அதை பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளாக் கலரே வச்சு இது உள்ள நம்ம வந்து கொடுக்கணும். ஷேப் கரெக்டாக கொடுக்கணும் உள்ள. ஏன்னா இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இப்படி வந்து நம்ம கலர்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு வந்து மேலே இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி இப்படி நம்ம வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ண வைக்கணும். அது நல்லா ட்ரை ஆகிட்டோன்னே தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இல்லைன்னா அது வந்து ஸ்மர்ஜ் ஆகி அசிங்கமாயிடும். அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா வந்து பிளாக் கலர் எல்லா கலர்லேயும் ஸ்மர்ஜ் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வந்து அது காயணும். அப்போ தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். நான் வந்து இது காஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இது நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் வாங்க. ரொம்ப ஈஸி அடுத்த ஸ்டெப்பு. இது வந்து ஏன் நம்ம இப்படி போட்டிருக்கோம்னா, நீங்கள் கொஞ்சம் சைடாக இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த ஒரு ஆறு மாதிரி இது வந்து தெரியும் நம்மளுக்கு. அதுக்கும் நம்ம கலர் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்படி பண்ணிடுறோம். பண்ணிட்டு நேவி ப்ளூ கலர் எடுத்து இங்க வந்து நம்ம அடிக்கணும். நேவி ப்ளூ தான் இது, ஆனா வந்து இதோட சேரும் போது அது பிளாக். இப்போ வந்து நார்மல் லைட் ப்ளூயும் போட்டுக்கணும். இதுல இந்த மாதிரி ஸ்மர்ஜ் பண்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல் தான் ஆனால் கரெக்ட். தரையிலெல்லாம் பெயிண்ட் ஆகும், அதெல்லாம் அப்படிதான் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனரி மாதிரி தானே. ஸோ வந்து இங்கே நம்ம ஒரு சன் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கோம். சன் தான் வரைகிறோம். இப்போ வந்து அது அப்படியே சன்செட் ஆகுற மாதிரி இந்த ரெட்டு மட்டும் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சம் எல்லோவாக மாற்றிடலாம். பாருங்க, எல்லோ கூடவே இது ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு தான் இது நம்ம நல்லா காயணும்னு சொல்கிறோம்.
இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அவுட்லைன் கொடுத்துடணும். அவ்வளோதான் கைஸ் நம்மளோட டிராயிங். இந்த சைட்லலாம் நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த சைட்லாம் ஃப்ரீயாக தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி போட்டுக்கலாம். இது அப்படியே பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. இதுதான் இப்படி இந்த சைடு இந்த சைடு கீழேனா நமக்கு தேவை. அவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஈஸியாக குட்டி பசங்க பண்ணுற மாதிரி இந்த டிராயிங்கு ரொம்ப ஈஸி. பேசிக்காக நாங்கள் இப்போ தான் ட்ராயிங் வரைய கற்றுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த ட்ராயிங் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் நம்மளோட ட்ராயிங். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, bye from உங்கள் ரக்ஷந்தா. Bye.